சாமி வீடியோ எடுத்துதான்னு தெரியல. நான் கரெக்டாக ஊஞ்சல் ஆடிட்டு போகும்போது என் தலை மேலே ஒரு கட்டை உருவை பார்த்தது. எடுத்துட்டு இந்த சாமி பேர் இன்னை வரைக்கும் எனக்கு தெரியாது. இது போல் சிலைகள் வச்சாங்கன்னா இந்த சாமியோட பேர் என்னவா இருக்குன்னு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். மக்களே எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். எதனால் இந்த காணொலின்னு கேட்டிங்கன்னா, நான் ரொம்ப நாளாக வந்து உங்களுக்கு வீடியோவும் போடல. அது மட்டும் இல்லாத நான் லைவ் போட்டாலும் பல நண்பர்கள் வந்து என்ன கேட்குறீங்க, உங்கள் ஊரில் என்ன ஸ்பெஷல், உங்கள் ஊரில் வந்து எது வந்து ஒரு த்ரில்லிங்கான ஏரியா இருக்குது, ஏதாவது காட்டுங்க ப்ரோ, உங்கள் ஊரில் என்ன ஸ்பெஷல். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி உங்கள் ஊர் மஞ்சப்பேட்டை கிராமத்தில் என்ன வந்து ஸ்பெஷல்னு கேட்டிங்க. நான் வந்து ரொம்ப நாள் வந்து எனக்கு இன்னை வரைக்குமே அந்த கோயிலுடைய பேர் தெரியாது. அது வந்து காட்டுக்குள்ளே இருக்குது. நான் இருக்கிற இடமே பாருங்கள், ஒரு குளத்துக்கு ஒரு அருகாமையில் தான் இருப்பேன். இப்போ நான் வந்து எந்த இடத்துக்கு போகிறேன்னா அதை மேலே தெரியுது இல்லைங்களா, ரொம்ப பழைய ஒரு சிலைகள் இருக்குல்ல, இப்போ அந்த இடத்துக்கு தான் போகிறோம். அந்த இடத்துக்கு எவ்வளோ வரலாறு இருக்குது, அந்த கோயிலுக்கு வந்து எவ்வளோ ஒரு புனிதத்தன்மை இருக்குதுன்னு நான் உங்களுக்கு இந்த காணொலியில் சொல்கிறேன் பாருங்கள் மக்களே. இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். செருப்பை வந்து இங்கே கழட்டி வச்சிடலாம். பாருங்கள் மக்களே, இது வந்து எங்கள் ஊரில் உள்ள, எங்கள் ஊருன்னு சொல்ல முடியாது, இது வந்து பல ஊருக்கு சொந்தமான ஒரு கோவில். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து சுத்திரி காட்டுறேன். ஒரு இடத்துல கூட ஒரு வீடு வாசல் கூட இருக்காது. பார்த்தீங்களா, இந்த கோயில் வந்து நான் எனக்கு 22 வருஷம், எனக்கு 22 வயசு ஆயிடுச்சு. ஆனால் இது வந்து எங்கள் அப்பா பிறக்காத காலத்துலேருந்தே இருக்கான். எங்கள் அப்பா பிறக்காத காலத்துலேருந்தே இந்த சாமி சிலைகள் இருக்கான். இதை வந்து இப்படி வீடியோ எடுக்கலாமான்னு எனக்கு தெரியல. அப்படியே நான் எடுத்துட்டு இந்த சாமி பேர் இன்னை வரைக்கும் எனக்கு தெரியாது. இது போல் சிலைகள் வச்சாங்கன்னா இந்த சாமியோட பேர் என்னவா இருக்குன்னு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். பாருங்கள், எல்லாமே வந்து பழங்காலத்தில் அப்படியே உடஞ்சி போய் மண் சிலைகள்லாம் உடஞ்சி போய் எப்படி இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா, இது பழங்காலத்து வேப்ப மரம். இதில் தான் அந்த தெய்வம் இருக்குது. நான் இந்த இடத்துல வந்து அவங்கள்ட்ட ஒரு நீங்கள் தான் துணையாக இருக்கணும், என்னை தவறாக எது சொல்லிக்கிறேன்னா பாருங்கள். கிட்டத்தட்ட இப்போ ஆனால் இப்போ கொஞ்ச நாட்களாகவே இங்கே மக்கள் வந்து இந்த இடத்துல வந்து மக்கள் வந்து இப்போ வந்து இந்த கோவிலுக்கு வந்து உரிமை கொண்டாடிட்டு இருக்காங்களாம். உரிமை கொண்டாடுறாங்கன்னா இந்த இடம் இல்லை, இந்த சாமி எங்களோட குலதெய்வம்ன்ற மாதிரி உரிமை கொண்டாடி இந்த இடத்துல வந்து பொங்க வைக்கிறாங்க. அது நல்ல விஷயம்தான். ஏன்னா மக்கள் வந்து இந்த இடத்துக்கு வராமல் இருந்தாங்க, இப்போ வந்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த கோவிலுடைய ஒரு காற்று பலமாக அடிக்குது. இந்த கோவிலுக்கு வந்து நின்று எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. இந்த கோவிலுடைய முக்கியத்துவம் சொல்கிற மக்களே, இந்த கோவிலுக்கு வந்து ராஜா காலத்தில், இது வேணால் ராஜா காலத்துலேருந்து இருக்குது, நான் சொல்கிறது கம்மி. இது வந்து ராஜா காலத்திலே இருக்கும்போது இந்த குளத்து பேர் வந்து சென்னாங்குளம் மக்களே. இந்த குளத்துடைய பெயர் வந்து சென்னாங்குளம். இந்த குளத்தில் வந்து கிட்டத்தட்ட 150 அடியில் இந்த கோயிலுக்கு வந்து அந்த காலத்தில் மன்னர் ஆட்சியில் வரும்போது இந்த கோவிலில் வந்து இந்த குளத்தில் வந்து அந்த 150 அடி ஆழத்தில் அந்த தேர் வந்து புதைச்சி இந்த சென்னாங்குளத்தை உருவாக்குனாங்கன்னு சொல்கிறாங்க. அது ஆனால் என்னால் நம்ப முடியல. அது மட்டும் இல்லாத இந்த கோயில் வந்து உருவான டைமில் 2 ஆலமரமும் வச்சுருந்துருக்காங்க. அந்த காலத்து மன்னர் காலத்தில் 2 ஆலமரமும் இதனுடைய நினைவாக இருக்கட்டும்ன்ட்டு 2 ஆலமரமும் வச்சுருக்காங்க. இப்போ வந்து இந்த கோயிலை பார்த்தாச்சு. இந்த கோவிலை வந்து எப்படி என்ன கோவில்னு உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். யாராவது சாமியார் பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து நான் அந்த ஆலமரத்தை உங்களுக்கு காட்டுறேன் மக்களே. ஏன்னா அது எவ்வளோ பெருசு இருக்குது, அது 2 சமமாக இருக்கும், 2 வந்து ஒரே வயசு. அதோடைய அந்த சைஸை பார்த்து இந்த கோவிலுக்கு எத்தனை வயசு ஆகும்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கைஸ். இதெல்லாம் உங்களுக்கு பார்க்க வாய்ப்பு கிடைக்காது. இந்த சாமியை பார்த்து எதாவது வேண்டிக்கோங்க மனசுலையே. உங்களுக்கு நடக்காது நடக்கும். எனக்கு நானும் வேண்டிக்கிறேன் மனசுலாரே. வேண்டிக்கிட்ட மக்களே. இப்போ நான் வந்து அந்த ஆலமரத்தை வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன் மக்களே. நான் சொன்ன அந்த ஆலமரம் இதுதான். இந்த ஆலமரத்துடைய அந்த பிரம்மாண்டத்தையும் அந்த சைஸையும் பார்த்துக்கோங்க. இப்போ நான் எட்டேருந்து காட்டுறேன். எட்டேன்னா ரொம்ப எட்டை இல்லை, கோயில் தான். அந்த வேப்ப மரம், இந்த வேப்ப மரத்துலேருந்து இது இவ்வளோ டிஸ்டன்ஸ் தான். இப்போ நான் கிட்ட போய் காட்டுறேன் பாருங்கள். அதனுடைய அந்த பிரம்மாண்டத்தையும் அந்த சைஸையும் நீங்களே பார்ப்பீங்க. இதை நான் இங்கேருந்தே கண்டினியூ பண்ணிட்டு போகிறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு இது இல்லாத இருக்கும். நான் பொய்யா சொல்கிறேன்னு கூட ஒரு சில பேர் நினைப்பீங்க. இங்கே பாருங்கள், நான் குளத்து வழியாகவே தான் போகிறேன். மோடி ஏறிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் கிடையாது, வேப்ப மரம் தான். அங்காண்டது அந்த மூலையாக இருக்குது பாருங்கள். இந்த வேப்ப மரத்துலேருந்து இந்த ஒரு 100 மீட்டர் தான் இந்த ஆலமரம் இருக்குது பாருங்கள். உங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறேன் பாருங்கள் மக்களே. வந்தாச்சு பாருங்கள் மக்களே. இந்த ஆலமரத்துடைய அந்த பிரம்மாண்டத்தை பாருங்கள். இந்த ஆலமரம் அங்காண்ட மயில் ஒன்று கரெக்டாக உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல.
இடத்துல ஜூம் பண்ணி காட்டுற போது அவருங்க மயில் அழகாக அப்படியே செம்மையாக இருக்குது பாருங்கள் மக்களே. பறக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து மயில் சத்தம் அந்த மாதிரி எனி டைமும் வந்து பறவைகள் மிருகங்கள் நிறையா இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன் நீங்கள் நம்ப மாட்டீங்கன்ட்டு நான் லைவாகவே எடுத்துகிட்டு வரேன்னா, எப்படா இது சாத்தியம்? ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கான வருஷத்தில் ஆலமரங்கள் 2 வச்சுருக்காங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டம். அந்த செல்லுடைய அந்த வியூ அந்த கேமராவே பத்தில். இது வந்து இன்னொரு மரம். ஆனால் ரெண்டுமே வந்து சைஸில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் மக்களே. பாருங்கள், இப்போ இந்த ஆலமரத்துடைய நடுவில் போய் நிற்கிறேன் நான். நின்று 2 பக்கத்தையுமே காட்டுறேன் பாருங்கள் மக்களே. அந்த கோவிலுக்கு சொந்தமான ஃபஸ்ட்டு மரம், அப்படியே 2வது மரத்தை காட்டுறேன் பாருங்கள். அப்படியே ஒன்றுமே இல்லை, அப்படியே திருப்பியே காட்டுறேன் பாருங்கள். இது 2வது மரம். இந்தமாரி ஆச்சரியங்கள்லாம் வந்து எங்கள் ஊரில் மட்டும்தான் மக்களுக்கு கிடைக்கும். இது வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. அப்படியே ரிட்டன் இந்த சைடில் உள்ள மரத்தை பாருங்கள். இது 2த்துக்குமே சைஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் எதுவுமே வந்து பெருசாக இருக்காது. இப்போ நான் இந்த இதில் உங்களுக்கு விளையாடையும் காட்டுறேன் பாருங்கள். ஊஞ்சல் விளையாடு காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா நான் சின்ன வயசில் விளையாண்டது வந்து இப்போ வந்து உங்களுக்கு நான் விளையாடி காட்டுறேன் மக்களே. பாருங்கள் மகளே, இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து விளையாடையும் காட்டுறேன் உங்களுக்கு. தெரியும்னு நினைக்கிறேன். இது சாமி வீடியோ எடுத்துதான்னு தெரியல. நான் கரெக்டாக ஊஞ்சல் ஆடிட்டு போகும்போது என் தலை மேலே ஒரு கட்டை உழுவை பார்த்தது. இந்தமாரிலாம் வந்து ஒரு சாமி விஷயத்தில் விளையாடக்கூடாதுன்றது இது போல் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் உங்களுக்காக இந்த வீடியோ வந்து எடுத்து உங்களுக்காக பதிவிடுறேன். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்கள் மக்களே. நம்ம வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். பாய்.